ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் 10 நிமிஷத்தில் ரொம்ப ருசியான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் வந்து ஆஃபீஸ் கொண்டு போகிறவங்க, டிஃபன் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு நம்ம லன்ச் கொடுத்து விடுறதுக்கும், பிகினர்ஸு, பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க. குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ருசியான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம், 15 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. தோல் உரிக்காமல் நான் அப்படியே தான் சேர்க்குறேன். தோல் உரிக்காமல் நம்ம சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க தக்காளி சாதத்துக்கு. இப்போ நம்ம எடுத்திருந்த எல்லா பொருளையும் சின்ன ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போது இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டாம், நல்லா இருக்காது. இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க தக்காளி சாதத்துக்கு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். அதுக்காக பழமான தக்காளி 5 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போது மசாலா பொருள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா கையிலேயே நல்லா கரைச்சிக்கணுங்க. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தோல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி கரைச்சி விட்டுக்கணும். நம்ம உப்பு சேர்க்குறனால கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தோல் வந்து நமக்கு சீக்கிரமே மசிஞ்சிருங்க தக்காளி தோல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும் தக்காளி தோல். நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இனி நம்ம தக்காளி சாதம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு வானலியில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மசாலா பேஸ்ட்டு எல்லாத்தையும் கடுகோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு, மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா திக்காயிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சுங்க. நல்ல தொக்கு பதத்துக்கு கிரேவி மாதிரி சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கிரேவியில் நம்ம வந்து சாதத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா இன்னமுமே நமக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்ம வடித்து வச்ச சாதத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. சாதத்தில் நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறனால உப்பு நான் வந்து சேர்க்கலைங்க. நீங்கள் சாதம் சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்தாச்சுங்க. இனி நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைன்னா மல்லித்தலை எதுனாலும் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாதத்தை வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதம் 10 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணியாச்சுங்க. எனக்கு தக்காளி சாதமே செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி சாதத்தை உடனே சாப்பிடாமல் ஒரு 5 நிமிஷம் வந்து சாதத்தை நல்லா நம்ம கரண்டியில் அமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் இன்னமும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் சாதத்தில். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா
ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.